ஓம் சாந்தி 16-3-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, சத்கதிக்காக தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்கிற அனைத்திலும் தனிப்பட்ட வழி உங்களுக்கு கிடைத்துள்ளது. கேள்வி: யார் பரமாத்மா பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் எந்த கேள்வியை கேட்கலாம்? பதில்: அவர்களிடம் கேளுங்கள். கீதையில் அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதி சொரூபமாக காட்சி ஏற்பட்டதே. அர்ஜுனன் போதும் நிறுத்துங்கள், தாங்க முடியவில்லை என்று சொன்னாரே, பிறகு எப்படி பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறீர்கள்? நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். தந்தையின் உருவத்தை பார்த்து குழந்தை மகிழ்ச்சிதான் அடைய வேண்டுமே தவிர என்னால் பிரகாசத்தை சகித்து கொள்ள முடியவில்லை என்று எப்படி சொல்வார்? பாடல்: உங்கள் வாசலில் நின்றேன். ஓம் சாந்தி. நாங்கள் மிகவும் ஏழைகளாகிவிட்டோம் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். ஹே பாபா, எங்கள் அனைவருடைய பையையும் நிரப்புங்கள். பிறவி பிறவிகளாக பக்தர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் பக்தி நடப்பதில்லை. அங்கே தூய்மையான தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். பக்தர்களை ஒருபொழுதும் தேவதைகள் என்று சொல்லப்படுவதில்லை. யார் சொர்க்கவாசிகளாக தேவி தேவதைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து நரகவாசிகளாக, பூஜாரிகளாக, ஏழைகளாக ஆகிறார்கள். தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தந்தையை ஒரு மனிதன் கூட தெரிந்திருக்கவில்லை. தந்தை எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுதுதான் வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுப்பார். பகவானைத்தான் இங்கு பாபா என்று சொல்லப்படுகிறது. பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பகவான் ஆவார். மற்றவர்கள் அனைவரும் பக்தர்கள் ஆவார்கள். சர்ச் போன்ற இடங்களில் செல்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக பக்தர்கள்தான் அல்லவா? இந்த சமயத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள், தமோ பிரதானமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் அனைவரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எந்த தர்மத்தினராக ஆனாலும் தூய்மையைத்தான் விரும்புகிறாங்க. தூய்மையற்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. மற்றபடி அனைவருமே பக்தர்கள் தான். ஒருத்தர் மட்டும்தான் பகவான். பகவான் இந்த சமயத்தில் நரனிலிருந்து நாராயணராக ஆக ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ராஜாவோடு கண்டிப்பாக பிரஜைகளும் இருப்பார்கள். லக்ஷ்மி நாராயணர் மட்டும் உருவாக மாட்டார்கள். முழு ராஜ்யமும் உருவாகிறது. இப்பொழுது பகவான் யார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். வேறு எந்த மனிதர்களும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் ஓ இறை தந்தையே, காட்ஃபாதர் என்று அழைக்கிறீர்கள். அப்படியென்றால் உங்களுடைய இறை தந்தையின் பெயர், ரூபம், தேசம், காலம் என்னவென்று சொல்லுங்கள் என்று பாபா கேட்கிறார். பகவானையும் தெரிந்திருக்கவில்லை, அவருடைய படைப்புகளையும் தெரிந்திருக்கவில்லை. கல்ப கல்பத்திலும் சங்கமிகத்தில் வருகின்றேன் என்று பாபா வந்துதான் கூறுகின்றார். முழு படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ரகசியத்தையும் படைப்பவராகிய நான் வந்துதான் புரிய வைக்கின்றேன். அவர் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர், அவர் வரவே முடியாது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். பாபா வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மட்டும்தான் தெரிந்துள்ளீர்கள். பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையான ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மட்டும்தான் உணர்ந்திருக்கிறீங்க. அவங்க எல்லாருமே இறைவன் வருவார், ஓ காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் மட்டும்தான் அவர் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிருக்கிறீங்க. பகவான் பாரதத்தின் பையை எப்போது நிரப்புகின்றார்? ஹே பகவானே, பையை நிரப்புங்கள் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள். சத்கதிக்கு அழைத்து செல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் துர்க்கதியில் இருக்கின்றோம், தமோ பிரதானமாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றனர். ஆத்மாதான் சரீரத்தோடு அனைத்தையும் அனுபவிக்கிறது. நிறைய மனிதர்கள், சாது சந்நியாசிகள் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது என்று சொல்கிறார்கள். நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் தான் இருக்கிறது
என்றும் சொல்கிறார்கள். அதன்படி ஆத்மா பிறவி எடுக்கிறது. பிறகு ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது என்றும் சொல்கிறார்கள். அதாவது சொல்றது என்னவோ ஆத்மாக்குள்ள நல்லது கெட்டது சம்ஸ்காரம் இருக்குது, அதன்படி தான் பிறவி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறாங்க அப்படின்றாரு பாபா. அதாவது ஆத்மாக்குள்ள எதுவுமே ஒட்டாது அப்படின்னு. இப்படி அநேக வழிகள் இருக்கின்றன. ஆத்மாவின் சத்கதிக்கான வழி எதுவோ அதை ஸ்ரீமதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராஜயோகத்தின் குறிக்கோளோ லக்ஷ்மி நாராயணர் ஆவதாகும். படிப்பின் மூலம் யாருமே ராஜாவாக ஆவதில்லை. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் உலகத்தில் எதுவும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன் என்று கீதையில் இருக்கிறது. எப்போது எந்த ராஜாவின் ராஜ்யமும் இல்லையோ அப்போதுதான் நான் வருகின்றேன். ராஜாக்களுடைய ஆட்சி எப்போ இல்லையோ அப்போதான் பாபா வந்து அந்த ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னை ஒரு மனிதனும் முழுமையாக தெரிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்களும் இவ்வளவு பெரிய லிங்கம் உருவாக்கியுள்ளீர்களோ அது ஒன்றும் என்னுடைய ரூபம் கிடையாது என்று பாபா கூறுகின்றார். அவர் இருக்கிறது ஒரு சிறு புள்ளிதான். மற்றபடி பூஜைக்காக பக்திக்காக பெரிய உருவ லிங்கம் மாதிரி அமைச்சிருந்தாலும் அவ்வளோ பெரிய உருவம் நான் கிடையாது அப்படின்றாரு பாபா. நாம் தீவிர பக்தி செய்வதனால் காட்சி கிடைக்கிறது என்று பக்தர்கள் நினைக்கின்றார்கள். காட்சி கிடைத்து விட்டது என்றால் நமக்கு பகவான் கிடைத்து விட்டார் என்று நினைக்கின்றார்கள். லக்ஷ்மியின் பூஜை செய்கிறார்கள், அவருடைய தரிசனம் கிடைத்தது, அவ்வளவுதான், நாம் கடைதேறி விட்டோம் என்பதிலேயே குஷியாகி விடுகிறார்கள். ஆனால் எதுவுமே நடப்பதில்லை. அனைத்துமே அல்ப காலத்திற்கு உண்டான சுகம்தான். உங்களில் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்துள்ளீர்கள். ஏணிப்படி படத்தை காண்பிக்க வேண்டும். இது பாரதத்தின் ஏணிப்படியாகும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் இருந்தனர். 5000 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் பாரதம் இப்படி இருந்தது. சாஸ்திரங்களில் கல்பத்திற்கான ஆயுள் காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டு காலங்கள் என்று எழுதிவிட்டார்கள். பாபா கூறுகின்றார், லட்சக்கணக்கான ஆண்டு காலங்கள் இல்லை. கல்பம் 5000 ஆண்டு காலங்கள் உடையதாகும். சத்தியுகம், திரேதாயுகம், புதிய உலகம், துவாபரயுகம், கலியுகம், பழைய உலகம், பாதி பாதியாக இருக்கிறதல்லவா? புதிய உலகத்தில் பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் இருந்தீர்கள். பாபா புரிய வைக்கின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் உங்களுடைய பிறவிகளை தெரிந்திருக்கவில்லை. மற்றபடி எந்த ஒரு ரதம் போன்றவற்றின் விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே கீதையில் ரதத்தை பற்றி முக்கியமாக காமிச்சிருக்கிறாங்க. இங்கே அவங்க சொல்லி இருக்கக்கூடிய ரதம் போன்று எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்றாரு பாபா. கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர் ஆவார். கிருஷ்ணருடைய அந்த ரூபத்தை திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. கிருஷ்ணர் உணர்வுள்ள சைத்தன்யமான சரீரத்தோடு சத்தியுகத்தில் இருந்தார். பிறகு ஒருபொழுதும் அதே போன்ற ரூபம் கிடைக்காது. பிறகு பெயர், ரூபம், தேசம், காலம் மாறிவிடுகிறது. ஒவ்வொரு பிறவி எடுக்க எடுக்க எல்லாமே மாறுது அப்படின்றாரு பாபா. நீங்கள் தான் தூய்மையற்ற பூஜாரிகளாக ஆகியுள்ளீர்கள். பாரதம் இப்பொழுது ஏழ்மையானதாக இருக்கிறது. பகவானுடைய மகா வாக்கியம் 100% தூய்மை மற்றும் அனைத்தையும் உடைய எப்போதும் ஆரோக்கியம், எப்போதும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். எந்த நோய் மற்றும் துக்கத்தின் விஷயமும் இருக்கவில்லை. சுகம் நிறைந்த இடமாக இருந்தது. சத்தியுகத்தை பற்றி பாபா வர்ணித்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை அல்லாவினுடைய பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தோட்டத்தை ஸ்தாபனை செய்தார். யார் தேவி தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் முட்களாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது காடாகி விட்டது உலகம். காட்டில் முட்கள் தான் இருக்கும். முட்கள் போன்று குத்தி கொண்டு இருக்கிறார்கள். பாபா கூறுகின்றார், காமம் மிக பெரிய எதிரி, அதன் மீது வெற்றி பெறுங்கள். முள்ளுன்னா அந்த ஸ்தூலம் முள்ள பாபா சொல்லலை. இங்கே விகாரங்களே முள்ளாக இருக்கு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவர் என்று நீங்கள் ஞானக்கடல் தந்தையாகிய என்னைத்தான் கூறுகின்றீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். நீங்களும் ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகின்றீர்கள். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைத்து விடுகிறது. பாரதத்திற்கு சத்கதியை பாபா தான் கொடுத்தார். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒருவரே ஆவார்.
அனைவருக்கும் துர்க்கதியை அடைய செய்வது யார்? ராவணன்தான். இப்போது இதை உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருப்பது யார்? இவர் பரமாத்மா ஆவார். ஆத்மா ஒரு நட்சத்திரத்தை போன்று மிகவும் சூட்சுமமாக இருக்கிறது. பரமாத்மாவும் நாடகத்தில் நடிப்பை நடிக்கின்றார். படைப்பவர், இயக்குபவர், முக்கிய நடிகர் அனைத்தும் பாபாதான். உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் யார் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். அவருடன் ஆத்மாக்கள் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். அனைவரையும் அனுப்பக்கூடியவர் பரமாத்மா என்றும் சொல்கிறார்கள். இதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் வரிசை கிரமமாக அவரவருடைய வரவேண்டிய காலகட்டத்தில் தான் வருகிறார்கள். மற்றபடி பாபா மேலிருந்து யாரையும் அனுப்புறதில்லை. முதலில் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்விக்கின்றேன். அப்போது மற்ற தர்மங்கள் இல்லை. எவ்வளவு கீழான புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று பாபா கூறுகின்றார். முதல்ல பாபா இங்க எந்த தர்மம் இருந்தது, அது எப்படி இருந்ததுங்கிறத சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ கீழான புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டோம். தேவதைகளுடைய லட்சுமி நாராயணரையும் பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ராஜ்யம் பூமியில் எப்போது இருந்தது? இது போன்று எதையுமே தெரிந்திருக்கவில்லை. இப்போது பாரதத்தில் அந்த தேவதா தர்மமும் இல்லை. வெறும் சித்திரங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். பாபா கூறியுள்ள சாஸ்திரங்களின் சாரத்தை புத்தியில் வைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒரு தந்தையின் ஸ்ரீமதத்தை ஒவ்வொரு நொடியுமே கடைபிடிக்க வேண்டும். தேகத்தின் தர்மங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதாவது உழைக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கு உழைக்க வேண்டும். வரதானம், விஸ்தாரத்தை சாரமாக உள்ளடக்கி தன் மனதை உயர்வாக்கி தந்தைக்கு சமமாக சக்தி வாய்ந்த கலங்கரை விளக்காக ஆகுங்கள். தந்தைக்கு நிகராக சக்தி வாய்ந்த கலங்கரை விளக்கமாக ஆக்குவதற்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதன் சாரத்தை புரிந்து கொண்டு ஒரு நொடியில் உள்ளடக்கி மாற்றி அமைக்கும் பயிற்சியை செய்யுங்கள். ஏன் என்ன என்ற விஸ்தாரத்தில் செல்லாதீர்கள். ஏனென்றால் எந்த விஷயத்திலும் விஸ்தாரமாக செல்லுவதால் நேரமும் சக்தியும் விரயமாகிறது. எனவே விஸ்தாரத்தை உள்ளடக்கி சார ஸ்திதியில் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். இதன் மூலம் மற்ற ஆத்மாக்களுக்கும் ஞானத்தின் சாரம் முழுவதையும் அனுபவம் செய்ய வைக்க முடியும். ஸ்லோகன், தன் உள்ளுணர்வை சக்தி வாய்ந்ததாக வைத்துக்கொண்டால் சேவையின் வளர்ச்சி தானாகவே ஏற்படும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. நம்பிக்கை எனும் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் சகஜ யோகி களங்கமற்ற சுபாவம், சுப பாவனையின் உள் உணர்வு, ஆன்மீக பார்வை உள்ளவராக இருப்பார்கள். அந்த நம்பிக்கைங்கிற அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இவ்வளோ குணங்கள் இருக்கும் நமக்குள்ள. சகஜ யோகியாகவும் இருப்போம், களங்கமற்ற சுபாவம் இருக்கும், சுப பாவனையினுடைய உள் உணர்வு இருக்கும், ஆன்மீக பார்வை இருக்கும். நடத்தையிலும் முகத்திலும் எப்பொழுதும் சரளத்தன்மையின் பொலிவு அனுபவமாகும். ஆகவே ஒவ்வொருவரின் சிறப்பு அம்சங்களையும் நினைவில் வைத்து ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இருந்தால் அவர் மீதுள்ள விஷயங்களின் பாவனை மாறிவிடும். ஒருத்தரை பற்றி நம்ம தவறுதலாக நினைத்து கொண்டு இருந்தாலும் பாபா சொல்கிறாங்க, அவங்களுடைய சிறப்பு அம்சத்தை பார்த்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஒரு பாவனையை மாற்றிக்கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.
நண்பன் நீயே, என் ஆசை நாயகன் நீயே, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என் ஆருயிர் நண்பன் நீ